ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம இந்த 5 விஷயங்கள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இன்டர்வியூ எப்படி போனுச்சு, அந்த இன்டர்வியூல என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றத மறக்காம ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தேங்க்யூ நோட் வந்து ரெக்ரூட்டரோ இல்ல இன்டர்வியூருக்கும் மறக்காம அனுப்பிடுங்க உங்க சைட்ல இருந்து. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ரெக்ரூட்டர் வந்து என்ன வந்து ஹைரிங் ப்ராசஸ்ல அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்ற கம்ப்ளீட் டீடைலையும் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 15 டேஸ் கழிச்சதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியா, அதாவது சோஷியல் மீடியான்னு சொன்னா லிங்க்டின் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துல ரெஃபர் பண்றேன். லிங்க்டின்ல ஒரு ரெக்வஸ்ட் வந்து அந்த ரெக்ரூட்டருக்கு மறக்காம அனுப்பி வச்சிருங்க. நீங்க இன்டர்வியூல சக்சஸ் ஆவறீங்களோ ஃபெயிலியர் ஆவறீங்களோ அடுத்த ஜாப் வேகன்சி வரும் வச்சா கண்டிப்பா ரெக்ரூட்டருக்கு உங்களோட ப்ரொஃபைல் வந்து அவங்க மைண்ட்ல ரீச் ஆகும். அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜாப் சர்ச் பண்றது எப்போதுமே கைவிட்டுறாதீங்க. அன்லஸ் ஆர் அன்டில் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வர வரைக்கும் அந்த டிசிஷன் எப்படி வேணா மாறணும். நீங்க இன்டர்வியூ நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுனால ஜாப் சர்ச் பண்றதை நிப்பாட்டுறாதீங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது அவங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் இஸ் பை ஃப்ரம்